சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தலைப்பு பூசலார் நாயனாரினுடைய திருச்சரித்திரத்தை இன்னைக்கு சிந்தனை பண்ணலாம். மறைநாவன் நின்ற ஊர் பூசலாருக்கு மடியேன் என்று திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடப்பெற்றவர் தான் நம்ம பூசலார் நாயனார். அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருநின்ற ஊர், அதாவது திருநின்ற ஊருங்கிறது ரெண்டு இருக்கு. இங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு திருநின்ற ஊர் இருக்கு. சுவாமி பேர் மகாலட்சுமி புரீஸ்வரர்னு பேரு. அம்பாள் மங்களாம்பிகை. மகாலட்சுமி தாயார் சிவபெருமான பூஜை பண்ணி பேறு பெற்ற ஸ்தலம். இது ஒண்ணு இருக்கு. மெட்ராஸ்ல ஒரு திருநின்ற ஊருங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த இப்ப பூசலார் நாயனாருடைய அவதாரம் செய்த திருத்தலம் பாத்தீங்கன்னா திருநின்ற ஊருங்கிறது மெட்ராஸ்ல இருக்கிற திருநின்ற ஊர். இதுல பாத்தீங்கன்னா அவர் திரு அவதாரம் புரிந்தார். இவர் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துல அவதாரம் புரிந்தவர். இருந்தாலும் ஈசன் மேல ரொம்ப ஒரு அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவர். அடியார்கள் இடத்துல மிகுந்த பக்தி கொண்டவராக திகழ்ந்தார். இவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, இறைவனுக்கு நம்ம ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது ஆசை. அப்ப அந்த காலத்துல கோயில் கட்டுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அப்ப என்னன்னா அவர் நினைக்கிறார், சரி இப்ப இருக்கிற நிலைமையில நம்மால ஏன்னா இவரும் மிடில் கிளாஸ், ரொம்ப பெரிய அளவுக்கு அவருக்கு கோயில் கட்டுற அளவுக்கு எல்லாம் அவருக்கு அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொருளாதாரம் கிடையாது. அப்ப இவர் முதல்ல என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம எல்லார்ட்டையும் போய் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை வச்சு இறைவனுக்கு ஆலயம் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றார். அப்படி முயற்சி பண்ணும்போது இவரும் போய் ஒரு இடத்துலயா போயிட்டு இந்த மாதிரி நான் கோயில் கட்டலான் இருக்கேன், உங்களால முடிஞ்சதை இதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்கொடை கேட்கும்போது யாருமே ஒரு சரியான அளவுக்கு இவர் இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணல. எல்லாரும் இவரை இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மனசு நாளடைவுல நொந்து போன இவர் என்னன்னா, சரி நம்மகிட்டயும் வசதி கிடையாது, நம்மளும் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்தாலும் யாரும் நமக்கு சரியான முறையில நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம மானசீகமா இதை பண்ணிக்கலாம். ஐயா கேக்குதா ஐயா நான் பேசுறது? ராம்குமார் ஐயா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சரி, இல்ல இடையில ஒரு போன் வந்தது அதுக்காக. சரி, அப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி ரைட்டு நம்ம மானசீகமா இறைவனுக்கு நம்ம கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை அவர் பாத்தீங்கன்னா தீர்மானிக்கிறார். அது மானசீகமா கோயில் கட்டுறதுன்னா ஏதோ ஒரு கோவில் அமைப்பை உருவாக்கி அது உள்ள சிவலிங்கத்தை வச்சு உடனே கும்பாபிஷேகம் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு உண்மையான கோயில் கட்டுறாங்கன்னா எப்படி கட்டுவாங்க, அந்த கோவிலுக்கு உண்டான முதல்ல பூமி பூஜைக்கு ஒரு நாள் பார்ப்பாங்க. நாள் பார்த்து பூமி பூஜை போட்டு அஸ்திவாரம் போடுவாங்க. அஸ்திவாரம் போட்டதுல இருந்து ஒரு இதுவா அதுக்கப்புறம் வாஸ்துக்கு பூஜை நடக்கும். இப்படி ஒரு இதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்டுவாங்க. அதுக்கப்புறமேட்டு மண்டபம் கட்டுறது, அதுக்கப்புறம் பிரகாரம் கட்டுறது, கோவிலுக்குன்னு கிணறு வெட்டுறது, திருக்குளம் வெட்டுறது, நந்தவனம் தனியா ரெடி பண்றது, அதுக்கப்புறம் பரிவார மூர்த்திகள் சன்னதி எல்லாம் வைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு கருவறையில இறைவனை ஸ்தாபனம் பண்ணிட்டு அதுக்கு மேல கருவறை கோபுரத்தை கட்டுறது, அதுக்கப்புறம் அர்த்த மண்டபம் கட்டுறது, அப்புறம் மகா மண்டபம் கட்டுறது, கடைசியாக ராஜகோபுரம் கட்டுறது. இப்படி எல்லாம் ஒரு வேலையா பாத்தீங்கன்னா ஒரு கோவிலை கட்டும்போது அது செய்வாங்க. அதுக்கு அடுத்தது கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா மடவிலாகம், அதுக்கு அடுத்தது மாட வீதி, இது மாதிரி எல்லாம் கட்டி முடிச்சு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு எப்படி எல்லாம் வேலைப்பாடுகள் நடக்குதோ அது எல்லாத்தையும் இவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா மானசீகமாவே செஞ்சுட்டே இருப்பார். காலையில போயிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்தாருன்னா, இப்ப நம்ம ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறோம், இப்ப நம்ம கிட்டதான் அந்த கோயிலோட இன்சார்ஜ் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், முதல்ல போயிட்டு இந்த கல் வேலையெல்லாம் என்ன நடக்குது, மண் வேலை என்ன நடக்குது, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த சிற்பங்கள்லாம் எப்படி செதுக்குறாங்க, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்ப்ப முடியா, இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்ட்டு அது மாதிரி எல்லாம் இவர் மானசீகமா மனசுக்குள்ளாரையே எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா செஞ்சுக்கிறாரு. செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியா என்னன்னா, இப்ப கும்பாபிஷேகங்கள் பண்ணணும். இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது அதுக்கு என்னன்னா, கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அதுலதான் கும்பாபிஷேகத்தை வைக்கணும்.
சரி இவ்வளவும் செஞ்சாச்சு, அதனால நம்ம வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்து கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். மறுநாள் காலையில கும்பாபிஷேகம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் உண்மையாவே இதே மாதிரி ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காரு. யாருன்னா ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். அவர் வந்து பல்லவ தேசத்தினுடைய மகாராஜா. அவர் வந்து உண்மையாலுமே இது மாதிரி ஒரு கோயில் கட்டியிருக்கார். அவர் கோயிலுக்கும் இவர் குறிச்ச அதே முகூர்த்தத்துல கும்பாபிஷேக வைபவம் ரெண்டு கோயிலுக்கும் ஒன்னா நடக்குது. முதல் நாள் இரவு சுவாமி போய் காடவர்கோன் நாயனார்கிட்ட, நாளைக்கு உன் கோயில்ல கும்பாபிஷேகம் வச்சிருக்க, அதை வந்து நீ வேற ஏதாவது ஒரு தேதி மாத்திக்க. ஏன்னா நாளைக்கு வந்து நான் வந்து திருநின்ற ஊர்ல பூசலாருடைய கோயிலுக்காக அந்த கும்பாபிஷேகத்துக்கு போறேன். அதனால நீ வேற தேதியை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். யாரு? ஈசன் போய் இதை வந்து காடவர்கோன் நாயனார்கிட்ட சொன்ன உடனே காடவர்கோன் நாயனார் அப்படியே திடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு என்னடா இது இப்படி ஒரு இதுவா போச்சுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த கும்பாபிஷேக வேலைகள் எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு நேரா திருநின்ற ஊர் வராரு. திருநின்ற ஊர் வந்த உடனே, ஏன்னா அந்த காலத்துல வந்து கோவில் தான் இருக்கிறதுலே உயரமா இருக்கும். ஏன்னா எல்லாமே அந்த காலத்துல மாடி வீடுங்கிறதே கிடையாது. ஃபுல்லா எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமா இந்த வீடுதான், மாடிக்கே வேலை கிடையாது. அதனால கோபுரம் தெரியும். இவர் திருநின்ற ஊர்ல வந்து பாக்குறாரு, இது வந்து கோபுரமும் தெரியலையே, என்னடா இது, சரி கோபுரமே இல்லாம கட்டியிருக்காரு போல கோயில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அங்கேயும் இங்கேயும் போய் பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டினதுக்கான ஒரு தடையுமே அங்க இல்லை. சரின்னு சொல்லிட்டு மன்னரே போய் அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி இங்க இன்னைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நாங்களே, எங்கெங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப வந்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்க கோயில் கட்டியிருக்காங்க, அப்படியெல்லாம் இங்க ஒன்றும் கோயிலே யாரும் கட்டலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க பூசலார்னு ஒருத்தர் கட்டி இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து மன்னர் வந்து சொல்றாரு. பூசலார் கட்டியிருக்காரா என்னன்னு தெரியலங்க, ஆனா அவரோட வீடு இங்கேதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட வீடை காட்டுறாங்க. உடனே மன்னர் வந்து நேரடியா அவர் பூசலாரை போய் சந்திச்சு இது மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. முதல் நாள்ல இரவு சுவாமி வந்து கனவுல வந்து என்னென்ன சொன்னாரு அப்படிங்கிற சரித்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு பூசலாருடைய கிட்ட வந்து சொன்ன உடனே பூசலார் வந்து சொல்றாரு, இது மாதிரி நான் வந்து எங்கேயும் கோயில் கட்டல, நான் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து இது பண்ணேன், கோயில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு போதுமான அளவுக்கு எதுவும் ஃபண்டு கிடைக்கல. அந்த காரணத்தினால நான் வந்து என்ன பண்ணேன்னா இதயத்திலேயே கோவில் கட்ட ஆரம்பிச்சேன். சரி இதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இது. இதுக்கு வந்து ஈசன் வந்து இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருப்பாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே காடவர்கோன் நாயனார் வந்து பூசலாருடைய திருவடியில விழுந்து வணங்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியசாலியா இருக்கிறீங்களே, ஏன்னா சுவாமி வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவருடைய திருவடியில விழுந்து வணங்கி பூசலாருக்காக ஒரு கோவில் கட்டுறதுக்கான ஒரு இதுவையும், இவர் ஏற்கனவே ஒரு கோவில் கட்டியிருக்காரு இல்லையா, அந்த கோவிலுடைய நிர்வாகத்தையும் இவர்கிட்டே கொடுத்து, நீங்க இருக்கிறவரையும் இந்த கோயில் நிர்வாகத்தை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காடவர்கோன் நாயனார் சொல்றாரு. இன்னைக்கும் திருநின்ற ஊர்ல ஹிருதயாலீஸ்வரர்னு சுவாமியினுடைய திருநாமம். அந்த கோவில் பூசலாரால உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். அது ரொம்ப அதாவது இந்த எண்ணங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பவர் ஒண்ணு உண்டு. அதனாலதான் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, எந்த நேரமும் நம்ம வந்து நல்லதை நினைக்கிறோமோ இல்லையோ கெட்ட விஷயங்கள் நினைக்காம இருக்கணும். நம்ம நல்ல நீ அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீ எனக்கு உதவியே பண்ண வேணாம், தயவு செய்து ஓத்திரம் பண்ணாம இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு. அது போல நம்ம நல்ல எண்ணங்கள் நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ கெட்ட எண்ணங்கள் எதுவும் நம்ம வந்து நினைக்காம இருக்கணும். மிக முக்கியமா வந்து அதை வந்து இந்த ஒரு சரித்திரத்துல இருந்து வாயிலார், பூசலார் இவங்கெல்லாம் மானசீகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இறைவனை வழிபட்டு பேறு பெற்றவர்கள். அதுல இன்னைக்கு நம்ம பூசலார் நாயனாரை வந்து சிந்தனை பண்ணோம். இவருடைய சரித்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து நல்ல எண்ணங்கள் வந்து இறைவன் வந்து மிக முக்கியமா எதிர்பார்க்கறது உண்மையான பக்தியும் அன்பையும் எதிர்பார்க்கிறார். அதோட வந்து நம்முடைய எண்ணங்களும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இவர் வந்து எண்ணத்தாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு பாக்கியத்தை அடைஞ்சிருக்காரு, இறைவனுடைய ஒரு அன்பை பெற்றிருக்கிறார். பூசலார் நாயனாருடைய குரு பூஜை ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு நம்ம கந்தசஷ்டி சிந்தனை பண்ண காரணத்தினால நம்மளால அதை பண்ண முடியல. சரி அதை இன்னைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூசலார் நாயனாரை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். பூசலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆக்சுவலா
பூச நாயன்மார்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இறைவனை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ பூசலாரோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானது என்னன்னா, இறைவனை அடைவதற்கு அன்பு மட்டும் இருந்தா போதும். நமக்கு வாய்ப்புகள், வசதிகள் இல்ல இப்ப சொல்றாங்க இல்லையா? இப்ப ஒருத்தவங்கட்ட கேட்பாங்க, "ஏன் கோயிலுக்கு போறேன்னு?" "எங்க சார் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. எங்க சார் எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எங்க சார் எனக்கு மனசு சரியில்ல." அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்கள நம்ம சொல்லி தட்டி கழிக்கிறோம். ஆனா, இறைவன அடையறதுக்கு விருப்பம், மனசு, அன்பு மட்டும் இருந்தா போதும். அது மத்த உடம்போ, மத்தது எதுவோ நமக்கு அது ஒரு பொருட்டாகவும், அது ஒரு இதா இல்லைங்கிறத தன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினவர் வந்து பூசலார். ஆ இப்போ ஔவையார் கூட பார்த்தீங்கன்னா, "அறம் செய்ய விரும்புன்னு" தான் சொன்னாங்க ஒழிய, "அறம் செய்ய உனக்கு பொருளை ஈட்டு." அடுத்து அறம்னா என்னது? ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, இல்ல தர்மம் செய்யறதுக்கு. இப்போ நான் ஒருத்தருக்கு 4 தர்மம் பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தா தானே அவருக்கு குடுக்க முடியும். அப்போ ஔவையார் என்ன சொல்லியிருக்கணும்? "நீ அறம் செய்யணும்னா, நீ பொருள ஈட்டி வையி. அப்பதான் இன்னொருத்தருக்கு குடுக்கணும்." அப்படிதானே சொல்லணும். அவங்க அப்படி சொல்லல. "அறம் செய்ய விரும்புன்னாங்க." ஏன் விரும்பு அப்படின்னா, உனக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம 4 பேருக்கு தானம், தர்மம் பண்ணணுங்கிற அந்த நல்ல மனசு, அந்த எண்ணம், அந்த விருப்பம் தான் முக்கியம் இங்க. காசு, பணம் இருக்கிற எல்லாருமே தானம், தர்மம் செய்றானா? கிடையாது. சரி, எனக்கு காசு, பணமே இல்ல. ஆனா எனக்கு செய்யணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும். பசின்னு வந்தவங்களுக்கு நான் பசியார இது பண்ணணும். அந்த மனசு, அந்த எண்ணம் இருக்குதா? அதுதான் முக்கியம். அது இருந்ததுன்னா, இறைவன் உனக்கு அதுக்குரிய பொருளும் எல்லாமே உனக்கு தானா வந்து சேரும். அது வந்து ஊற்று நீர் மாரி தான். நெறைய பேர் நெனைக்கிறான், நமக்கு 4 பேருக்கு காசு குடுத்துட்டா நம்ம காசு இது கரைஞ்சிருமோ? உதவி பண்ணா இருக்க பணமெல்லாம் போயிருமோன்னு. அப்படி கிடையாது. நீ அல்ல அல்ல தான் உனக்கு நெறைய குடுப்பான். நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கயேன், நம்ம வந்து ஒரு குழாய் தான். மேல இருந்து தண்ணி கொட்டுது. நீ குழாய தொறந்து விட்டு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுனேன்னா, அந்த குழாய் மேல இருந்து தொட்டியில இருந்து தண்ணி குழாய்க்கு வரப்போகுது. நீ குழாய மூடிட்டேன்னு வச்சுக்கயேன், ஐயோ! தண்ணி வேஸ்ட்டா போகுது. நீ மூடி உனக்கு சுயநலமா இருந்துட்டேன்னா, மேல இருக்கிற தண்ணி குழாய்க்கு வருமா? வராது. அவ்வளவுதான். அங்க அவன் ஸ்டாப் பண்ணிருவான். சோ, இது அவேர் அதனால தான் அவங்களுக்கு என்ன தெரியுது? அறம் செய்ய விரும்புனாங்க. இப்ப நம்ம பூசலார் வாழ்க்கையில பார்த்தோம்னா, இவருக்கு வந்து இவர் வந்து எப்படின்னா, சும்மா சாதாரண இவர் கிடையாது. இவர் வந்து சைவ ஒழுக்க நெறி, அந்த வேதியர் மரபுல பிறந்தாலும், ஆகமம், வேதம், சாஸ்திரம் இதெல்லாமே கற்று தேர்ந்திருந்தார் நாயனார், அந்த காலத்துல. அப்போ இவருக்கு வந்து எண்ணம் ஃபுல்லாவே சிவபெருமான தான் வழிபடணும்னு இருக்குது. இவர் கோயில்ல பூஜை பண்ற மாரி நமக்கும் இறைவனுக்கு ஒரு கோயில் எழுப்பணும். கோயில் எழுப்பி இறைவனுக்கும் அன்றாடம் பூஜை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. ஆனா, இவருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வசதி வாய்ப்புகள் இல்லைங்கிற பட்சத்துல யார்ட்ட போய் கேட்கறது? யார்கிட்ட போய் என்னத்த கோயில் எழுப்பலாம்னா, இவர நம்பி யாரும் காசு குடுக்க போறது கிடையாது. அப்புறம் அதிலேயே இது பண்ணணும். சரி, நம்ம அகத்துல தான் சாரி, புறத்துல தான், அது வெளியில தான் கோயில் எழுப்ப முடியல. நம்ம ஆனா மனசுக்குள்ளேயே கோயில் எழுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, இப்போ மனசுக்குள்ள எழுப்பலாம்னு நினைச்சுட்டா, ஒரே செகண்ட்ல இப்ப நம்ம மனசுல டக்குன்னு நினைக்கலாம். தஞ்சை மாரி ஒரு கோயில் இந்தா இருக்கு. இந்தா பெருசா நினைச்சுட்டேன். இந்த சாமி வச்சுட்டேன். இந்த பூஜை பண்ணிட்டேன். அவர் அப்படிலாம் பண்ணல. வெளியில இருந்து பண்ணா எவ்வளவு காலங்கள் ஆகுமோ, எவ்வளவு நேரம் பொருள் செலவாகுமோ, எவ்வளவு நேரங்கள் ஆகுமோ, அத மனசுலயும் கூட பார்த்து பார்த்து பண்ணாரு. அதாவது சும்மா ஏனோ தானோன்னு பண்ணல. அது அது நம்ம நினைக்கிறோம், மனசுல நினைக்கிறேன், நான் இப்ப மனசுல நினைக்கிறேன்னா, டக்குன்னு நினைக்க முடியும். டக்குன்னு உடனே தூண் எழுப்ப முடியும். டக்குன்னு பின்னாடி ஒரு மலர்கள வச்ச மாரி நினைச்சுக்க முடியும். அப்படிலாம் நினைச்சுட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்துல, ஒரு 5 நிமிஷத்துல கோயில் எழுப்பி மனசுக்குள்ள நினைச்சு, இந்தா சாமி பூஜை பண்ண முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணல. அதுலயும் சிரத்தையோட இருந்து, வெளியில இருந்து பண்ணா எவ்வளவு நேரம் ஆகுமோ, அப்ப கல்ல போய் பார்க்கிறது. ஓகே. அப்ப கல்லுக்கு இவ்வளவு எழுப்பணும்னா, அத மனசுக்குள்ள இருந்துச்சு. சரி, அதுவும் எப்படின்னா, அதுக்கும் தனியே ஒரு இடத்துல உட்கார்ந்து, தன்னோட ஐம்புலன்களை அடக்கி, ஓகேங்களா? தியானத்துல இருந்து, மற்ற வேற எந்த சிந்தனையும் இல்லாம, ஆத்மார்த்தமாகவும், உணர்வு பூர்வமாகவும் இறைவனுக்கு கோயில எழுப்புறாரு. அதனாலதான் அந்த கால நேரம் அவ்வளவு விரயம் ஆகுது. மனசால எழுப்பும்போது கூட. அப்ப மனசால எழுப்பும்போது கூட சும்மா ஏனோ தானோலாம் அவர் அந்த பக்தியையும், அன்பையும் செலுத்தல. இறைவன் கிட்ட நம்ம அன்பு செலுத்தும்போது, பக்தி செலுத்தும்போது அந்த ஆத்மார்த்தமான அன்பு இருக்கணும்.
ஒரு பிரசாதத்தை வைக்கும்போது கூட அது அது ஏன் வந்து நல்லதா நைவேத்தியம் வைக்கணும்? சாமி நான் சாப்பிடவா போகுது? இந்தான்னு வைக்கிறது. சாமி இப்ப சாமிக்கு வஸ்திரம் சாத்தணும்னா, ஏதோ இருக்கிறதுல கம்மியான வேஷ்டியா குடுங்க. எதுக்குன்னா கோயிலுக்கு சாமிக்கு தான் சாத்த போறோம் அப்படிங்கிறது. அதுக்கு நீ சாத்தாமயே இருக்கலாம் இல்லையா? அவன் போய் காதி கிராஃப்ட்ல கேட்கறான். இருக்கிறதுலயே கம்மியான விலையில ஒரு வேஷ்டி குடுங்க. இருக்கிறதுலயே கம்மியான ஒரு இதுல குடுங்க. துண்டு குடுங்க. எதுக்குன்னா அது நமக்கு இல்லங்க. சாமி சாத்துறதுக்காகன்னா, இருக்கிறதுல ஒரு சீப்பானது கொடுத்து. அப்போ உனக்கு சாமி மேல அன்பும் கிடையாது. ஏதோ கடனுக்கேன்னு நீ என்ன பண்ற? ஓ சாமிக்கு வஸ்திரம் சாத்துற அப்படிங்கிறது. இது இந்த இந்த போலி அன்புலாம் அவர்கிட்ட கிடையாது. அதனாலதான் அவர் நாயன்மாரா இருக்காரு. அவர் வந்து பார்த்து பார்த்து பண்றாரு. உண்மையிலேயே வெளியில ஒரு கோயில் எழுப்புனா எப்படி நல்ல ஒரு தூபமா வைக்கணும், நல்ல ஒரு தூண் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன அது மனசுல நினைக்கிறாரு. அந்த ஆத்மார்த்த அன்புலதான் பூசலார் வந்து இறைவனுக்கு ஆலயத்தை எழுப்புறாரு. ஓகேங்களா? சோ இப்ப நம்மளும் கோயிலுக்கு, சாமிக்கு என்னன்னா உண்மையான அன்புடன் பண்ணணும். உனக்கு ஒரு விளக்கு வைக்கிறியா, திரி வைக்கிறியா, இல்ல சாமிக்கு வஸ்திரம் சாத்துறியா, பார்த்து பார்த்து பண்ணணும். இப்ப நம்ம சாப்பிடுறோம், நமக்கு வைக்கணும், நமக்கு எப்படி பார்த்து பார்த்து பண்றோம். அது மாதிரி இறைவனுக்கு பண்ணணும். அந்த இறைவனுக்கு முக்கியமான விஷயமே அந்த பக்திக்கு அடிப்படையான இருக்கிறது 2 தான். அன்பும், பாவனையும். இது 2ம் ரொம்ப முக்கியம். அன்புங்கிறது இறைவன் மேல வச்சிருக்க அன்பு. அந்த பாவனைனா அவன நம்ம அத பாவிக்கணும். நீ அந்த இப்போ ஒரு ஒரு நடிகர் வந்து ஒரு வில்லனாவோ, ஒரு ஹீரோவாவோ இப்போ ஒரு நடிகர் வந்து சத்ரபதி சிவாஜியா நடிக்கிறாருன்னா, முதல்ல அந்த கேரக்டர அவர் உள்வாங்கி, அவரே சத்ரபதி சிவாஜியா மாறிறணும். அவர அந்த சத்ரபதி சிவாஜியோட குரலு, பேச்சு, நடை, பாவனை எல்லாமே வந்து அந்த பாவனைக்கு அவர் மாறினாதான் அந்த கதாபாத்திரம் நிக்கும். இல்லன்னா இவரா தான் தெரிவார் இல்லையா, சிவாஜியா தெரிய மாட்டார். அதே போல இறைவன் மேல நீ பக்தியா வைக்கும்போது, இறைவன் உன் முன்னாடி இருக்கிறான். அவன் அப்பாவா இருக்கிறாரு. நண்பரா இருக்கிறாரு. தாசனா அவருக்கு வந்து நான் அடிமையா இருக்கிறேன். அப்படின்னு இல்ல குருவா இருக்கிறாரு அப்படின்னு அந்த பாவனையில இருக்கணும். அவருக்கு திருநாமத்தை சொல்லணும். ஏன் ஒவ்வொரு கோயிலும் திருநாமங்கள், ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு திருநாமங்கள், தாயாருக்கு ஒவ்வொரு பேருனா, இந்த பாவனையில அந்த சுவாமியை அந்த திருநாமத்தோட நீ அழைச்சு கூப்பிடணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா புற்றிடங்கொண்ட ஈஸ்வரரா தான் அவர் கருதுறாரு. அந்த புற்றிடங்கொண்டனுக்கு வழிபடணும்னு நினைக்கிறாரு. அந்த பாவனைக்கு இது ரொம்ப முக்கியம். நீ பாவனையில ஆரம்பிச்சனா, உன் மனசு அப்படியே உள்ள ஜீவாத்மனாவும் அந்த பரமாத்மாவோட ஒன்றிணைய ஆரம்பிக்கும். அப்ப பாக்குற இடமெல்லாம் உனக்கு கண்ணனா தெரிவான். பாக்குற உயிரினங்கள் எல்லாமே உனக்கு சிவமா தெரியும். பாக்குற பொருள் எல்லாம் சிவமா தெரியும். சூரியனா தெரியாது. அதுவும் சிவமா தெரியும். சந்திரன் வந்து சிவமா தெரியும். உணவு திருநீலகண்டமா சொல்லிட்டு உணவு சாப்பிடுவேன். அப்படி அந்த சிவமாக அந்த பாவனை. இந்த அன்புக்கு பாவனையும் 2 சேரும்போது அந்த பக்தி மேலோங்கி அது நீ வந்து இறைவனோட அன்போட நீ செல்லுவ. நீ அன்பும் இல்லாமையும் இல்ல இப்ப அன்பு இல்ல, வெறும் பாவனைனா நீ நடிக்கிறேன்னு அர்த்தம். பாவனை இருக்குது. ஆனா அன்பே இல்லைன்னா நீ போலியாக நீ சொல்ற மாதிரிதான். மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி வேஷ்டி ஏதோ ஒரு பேர் வைக்கிற. ஆனா அன்பே இல்ல. சாமி மேல அன்பு இருந்தா நீ இருக்கிறதுல சீப்பா கேட்பியா? இருக்கிறதுல உயர்ந்ததை காட்டணும்னு நினைப்ப. ஏன்னா அன்பு இருந்ததுன்னா உனக்கு அன்பு இல்ல. ஏதோ கடமைக்கு பரிகாரம் சொன்னாங்க. சாமிக்கு வஸ்திரம் சாத்தணும் ஒரு பரிகாரம் இருக்குது. அதுக்காக வந்தேன் சாமி. இருக்கிறதுல ஒரு சீப்பா கொடுங்க. பேருக்கு ஒரு பேருக்கு வஸ்திரம் சாப்பிட்டேன். பேருக்கு நீ பண்ணனா யாருக்காக பண்ற? சுவாமிக்கு வஸ்திரம் இல்லைன்னா நீ கொடுத்துதான் அவருக்கு இருக்க போதா? கிடையாது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ கோயிலுக்கு வர சரினா, அவர்கிட்ட நீ இதுதான் காட்டுறேன்னு எதிர்பார்ப்ப. நீ கொண்டு இருக்கிற தேங்காவோ, பழமோ, நீ உண்டியல்ல போற காசோ எல்லாம் அவரு பார்க்க போறது கிடையாது. நீ அவரோட மீட்டர் இதுதான். அவர் மேல அன்பு வச்சிருக்கியா? அவர் மேல பக்தியா இருக்கியா? அந்த பாவனையில இருக்கியா தான் பாப்பாரு. நீ பணக்காரனா, ஏழையா, நீ தங்கத்தேர் வந்து வந்திருக்கியா, முதல் ஆள நிக்கிறியா, கடைசியால இருக்கியா, இல்ல ஏழையா, காசே பணம் இல்லாட்டியும் கூட அவன்கிட்ட அன்பும் பக்தி இருந்தா இறைவன் அவனை நோக்கி தான் போவார். அதுக்கு நம்ம இப்ப பார்க்க போற பூசலாரோட வரலாறே ஒரு உதாரணம். ஓகேங்களா? சரி, இப்ப பூசலார் வந்து அந்த ஒரு இதனோட அவர் என்ன பண்றாரு? சுவாமிக்கு கோயில மனத்தால எழுப்புறாரு. அவரால அவரால பொருள் ஈட்ட முடியாது. வெளியில போய் கோயில் கட்ட முடியாது. பட் ஆனா அதுக்காக அவர் அப்படியே விட்டுறல. என்னோட இறைவனுக்கு நான் வழிபடணும்னு நினைக்கிறேன். சரி, நான் மனசுக்குள்ளேயே இருந்து பண்றேன் அப்படின்னு உட்கார்ந்து 5 அடக்கி தினந்தோறும் இதுல என்ன சொல்றாருன்னா சேக்கிலாரு, நீ வெளியில கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ, 6 மாசம் 8 மாசம் ஆகுதோ அதுதான் இவருக்கும் ஆச்சுங்கிறாரு. இவர் உடனே கண்ணை மூடிட்டு உடனே பண்ணல. அவ்வளவு நாட்கள் அந்த சிரத்தையோடு எடுத்து தினமும் பண்ணுவாரு. இப்போ இவர் தினமும் பண்ணும்போது ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க? அவன் ஒரு பைத்தியக்காரன், எப்ப பாரு மண்டபத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. அவனுக்கு வேற வேலையே இல்ல,
கோயில் வர பூஜையில முடிச்சுட்டு போய் பேசாம படுத்து கண்ணை மூடி தூங்கிறான். கேட்டா சாமிக்கு தியானம் பண்றேன் அதை பண்றேன்ட்டு அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கிறான்னு ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு இவர் இவர் யார்கிட்ட எதுவும் பேச மாட்டார். ஏன்னா இவர் வேலை முடிஞ்சது போய் இவர் கோயில் கட்டுற வேலை இருக்குது, 1000 வேலை இருக்குன்னு அவர் என்ன பண்ணுவாரு, யாருகிட்டையும் பேசாம அமைதியா கண்ணை மூடி உட்காந்து தியானத்துல தன்னோட மனக்கண்களால கோயிலை இறைவனுக்கு எழுப்பிட்டு இருப்பார். ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், இவர் மாதிரி தூங்கிட்டு இருக்காரு, ஒரு வேலைக்கும் போறதுல ஒரு வெட்டியும் போறது, எப்ப பாரு திண்ணையில போய் உட்காந்துட்டு தூங்கிட்டு தான் இருக்கிறாரு நினைப்பாங்க. இப்படிதான் அவர் இருந்திருக்கிறார். அதே காலகட்டத்துல அதே திருநின்ற ஊரா ஆட்சி செய்ய காஞ்சிபுரம தலைமுறைமா கொண்ட ஆட்சி செய்யற பல்லவ மன்னரும் என்ன பண்றாரு, ஒரு கோயிலை எழுப்புறாரு சிவபெருமானுக்கு. அந்த கோயில மன்னர் கோயில் எழுப்புறா எப்படி தெரியும் உங்களுக்கு, அவர் எப்படி எழுப்பியிருப்பார் பாருங்க. அவர் பார்த்து 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 பெரிய கோயிலாக, அவரும் சிவபக்தரா தான் சரிங்களா. இவருக்கு மிஞ்சினவர் தான் அவரும், சாதாரண கிடையாது. மன்னரா அந்த காலங்கள்ல மன்னராக இருந்தாலும் தான் வழிபடுற இறைவனுக்கும் கோயில் எழுப்புறதுலயும் இதுலயும் சிரத்தையோட செஞ்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மன்னர் என்ன பண்றாரு, சிவபெருமானுக்கு கோயில் எழுப்பியிருக்கிறாரு. குறிப்பிட்ட நேரத்துல கும்பாபிஷேகத்தை குறிச்சு வைக்கிறாரு. அதே நாள் தான் பூசலாரும் குறிச்சு வச்சிருக்காரு. இப்போ இந்த இடத்துல சிவபெருமான் சொல்லலாம் போய் பூசலார்கிட்ட, ஏன்னா அவர் மனக்கோயில் தானே கட்டுறாரு, இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன யாருக்கு தெரிய போகுது. இன்னொன்னு, பூசலார் கட்டுற கோயிலு சிவபெருமானை தாண்டி வேற யாருக்குமே தெரியாது. அவரு பூசலாருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், ஊர்ல யாருக்குமே தெரியாது அவர் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காருன்னு கூட தெரியாது. அப்போ சிவபெருமான் நினைச்சிருந்தாருன்னா பூசலார் கனவுல போயிட்டு, பூசலாரே நீங்க இன்னைக்கு வைக்க வேண்டாம், அடுத்த பௌர்ணமிக்கு வைங்க, இல்ல அடுத்த மாசத்துக்கு வைங்க, மன்னர் இங்க கோயில் கட்டி இருக்கிறாரு, நான் இன்னைக்கு அங்க போலான்னு இருக்கோம், எல்லாருக்குமே அங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க, மக்கள் எல்லாமே அந்த கோயிலுக்காக போலாம் ரெடியா இருக்கிறாங்க, அப்போ ஊர் ஜனங்களே அங்கதான் வரணும்னு இருக்காங்க போது நான் அங்க போயிறேன், நம்ம 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 இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரிய போகுது, நீ அடுத்த வாரம் வச்சுக்கலாமேன்னு சிவபெருமான் சொல்லணும். ஆனா சிவபெருமான் அப்படியே சொன்னாரு, அவருக்கு மன்னர் கனவுல போயிட்டு, என்னோட பக்தன் இங்க திருநின்ற ஊர்ல பெரிய ஆலயங்கள் எழுப்பி கும்பாபிஷேகத்தை அந்த நாள்ல அதே நாள்ல குறிச்சிருக்கிறான், நீ உன்னோட கும்பாபிஷேக தேதிய அடுத்த தடவை மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு சிவபெருமான் மன்னர் கனவுல போய் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல சிவபெருமான் இவர் மன்னனா இவர் சாதாரணவன்லாம் அவர் மீட்டர் பார்க்கல. அங்க இவ்வளவு மக்கள் வரப்போறாங்களே, இவ்வளவு மக்கள் சாப்பிடாங்க, அது கோயில்ல திருவிழா இருக்கும், அன்னதானம் போடுவாங்க, அப்ப எவ்வளவு பேர் பலன் பெறுவாங்க அப்படிங்கிறது இங்க இவர் ஒருத்தர் தான் இல்லையா, யாருக்கும் தெரிய போறது இல்ல, அப்படிலாம் பார்க்கல. அவர் பார்த்த மீட்டர் என்னன்னா அன்பு, அந்த பக்தி. அந்த பக்தி இந்த அன்பு மீட்டர்ல பூசலாறு ஒருபடி மன்னரை விட மேல போய் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா இவர் பண்ணது யோகம், யோக மார்க்கமாக தியானிச்சு சிவபெருமானையே நினைச்சு மனசால நினைச்சாலும் அதுலயும் ஸ்ரத்தையை கொண்டு ஐம்புலன்களை அடக்கி எப்பவும் தன்னோட எண்ணமும் மனசும் எப்பவுமே இறைவனாக வச்சு இறைவனுக்காகவே ஆலயத்தை எழுப்பி பார்த்து பார்த்து எழுப்பி ஆனந்த கூத்தாடி மனசால கூத்தாடி அவரும் ஒரு நாளை குறிக்கிறாரு, பூசலார் ஒரு நாளை குறிக்கிறாரு. அந்த நாளை போய் ஒரு பக்தன் குறிச்ச நாளை போய் நல்லா மாத்த சொல்ல முடியாது, அது இறைவனாலே முடியாது. அப்போ அதனால மன்னர்கிட்ட சொல்றாரு, போய் மன்னரா இந்த மாதிரி என்னோட பக்தன் இந்த நாள்ல பூஜை வச்சிருக்கான், நீ ஓன் நாள மாத்துங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னருக்கு ஆச்சரியம் என்னன்னா, சிவபெருமானே கனவுல வந்திருக்கிறாரு, ஏன்னா இவரும் பக்தர் தானே, சிவபெருமானே சுவாமியே கனவுல வந்துட்டு இருக்காரு. கனவுல ஒரு பக்தர் கோயில் கும்பாபிஷேகம் அங்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, இவர் சொல்ற ஊரு தான் ஆட்சிக்கு உட்பட்டது, என்னோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல எனக்கு தெரியாம யாரா கோயில் கட்டினது, இன்னொரு ஆச்சரியம். ரெண்டு ஆச்சரியம். அப்போ இவருக்கு மன்னருக்கு விழிச்சு எழுந்துட்டு உடனே காலையில அமைச்சர்கள் பரிவாரங்களோட சேர்ந்து என்னோட எல்லைக்கு உட்பட்டு எனக்கு தெரியாம ஒரு சிவபக்தனா இருந்து ஒரு கோயில் எழுப்பி இருக்கிறாங்களா ஒண்ணு. அந்த கோயிலுக்கு சுவாமி எழுந்தருள போறேங்கிறாரு, நம்மள தேதி தள்ளி வைக்க போறாருங்கிறாரு. அப்ப அவர் எப்பேற்பட்டவளா இருப்பாரு, அவரை போய் பார்க்கணுமேன்ட்டு இவர் என்ன பண்றாரு, காஞ்சிபுரத்துல இருந்து தன்னோட பரிவாரங்களோட அமைச்சர்களோட சேர்ந்து அந்த கோயிலை பார்க்கணும்ட்டு ஆர்வத்தோட வர்றாரு. நம்ம கோயில் கட்டுறது பார்த்து கட்டிருக்கோம், அதை விட நமக்கு மேல ஒருத்தர் கட்டியிருக்காரு போல இருக்கு அப்படின்ட்டு யாராதுன்னு பார்க்க வர்றாரு. பார்த்தா அந்த ஊர்ல கோயிலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்னடா இது, சுத்தி முத்தி அவர் என்ன பண்றாரு, அமைச்சர்கள் போய் தேடி பாருங்க கோயில் இருக்குதான் பாருங்களா, எல்லாம் சுத்தி இங்க அப்படி இங்க ஒரு ஆலயம் எழுப்புற மாதிரி இல்ல, இன்னைக்கு கும்பாபிஷேகம் மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க.
சரி அப்போ கடவுள் வந்து ஏதோ சொன்னாரு, தம் பக்தன் பேர் ஏதோ சொன்னாரேன்னு பூசலார்ன்னு. சரி ஓகே. பூசலார்ன்னு இங்க யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்க சொல்லும்போது, ஊர் மக்கள் சொன்னாங்க, "ஓ பூசலாரா? ஓ அவரா? அவரு அந்த அந்த திண்ணையில எப்ப பாரு உட்கார்ந்து தூங்கிட்டு, படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவ அந்த பைத்தியக்காரன கேட்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடையாளத்த காமிச்சு விட்டுருக்காங்க. மன்னர் போறாரு. போனா அவரு அங்கேயே அதே மாரி தான் உட்கார்ந்து தியானத்துல சுவாமி இருக்கிற பூசலார் உட்கார்ந்திருக்கிறாரு. இவரு போயி, சுவாமி இங்க பூசலார்ங்கிறது யானா?" "ஆமா நான் தான்" அப்படிங்கிறாரு. "சுவாமி இன்னைக்கு கோயில் எழுப்புறதா சொல்றாங்க, இங்க கும்பாபிஷேகம் வைக்கிறதா சொல்றாங்களேன்னும்." பூசலாருக்கு ஒரு ஆச்சரியம். ஆஹா! நம்ம மனக்கோயில கட்டிட்டு இருக்கிறது எப்படி மன்னருக்கு தெரிஞ்சது? அதுவும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோமேங்கிறது எப்படி தெரிஞ்சது? இவருக்கு ஆச்சரியம். அப்போ இவர் கேட்கிறாரு, "உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? நான் கோயிலுக்கு எழுப்புறேன், இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொல்லும்போது, இந்த மாரி சுவாமி கனவுல வந்தாரு. நான் என்னோட கோயிலுக்கு பதிலா அடுத்த இன்னொரு நாள் வச்சுக்கோ. உன் கோயிலுக்கு இன்னைக்கு வாரேன்" அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காருன்னதும், இவருக்கு பூசலாருக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி. ஆஹா! இந்த அடியாரோட பக்தனுக்காகவும் சுவாமிய வந்து மன்னர்கிட்ட வந்து சொல்லி, இந்த மாரி கும்பாபிஷேகம் வைக்க சொல்றாரே அப்படின்னு சொல்லி, பூசலாருக்கு வந்து ஒரே என்ன சொல்றது? ஆஹா! இது இ இப் இப் அதாவது அப்படியே வந்து என்ன பண்றாருன்னா, ஆ பூசலார் வந்து அந்த சுவாமியோட மனச அப்படியே அந்த பூரிச்சு போய் அன்புல அப்படியே இது பண்ணிறதாக சொல்றாங்க. அப்போ வந்து உடனே மன்னர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆ நினைக்கிறான். அதாவது அந்த அன்பினால் எழுப்பிய இந்த உள்ள கோயிலுக்கு ஈடாக பொன்னும், பொருளும் கொண்டு கட்டிய கோயில் ஒருபோதும் இணையாகாது அப்படின்னு மன்னருக்கு உணர்ந்தாரு. எப்போ அவர் வந்து தன் மனக்கோயிலால கட்டினாரு மன்னர் கீழ்ப்பட்டாரோ, மன்னருக்கு பயங்கர ஆச்சரியம். ஆஹா! இப்ப 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 புரியுது எனக்கு. ஏன் சுவாமி வந்து நம்மளோட நாள இன்னொரு நாள தள்ளி வைக்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதும், தான் உள்ளத்தால கட்டுன கோயிலுக்கு எவ்வளவு விசேஷம், எவ்வளவு அன்பு அப்படிங்கிறத உணர்றாரு. இப்போ இ இ இப்போ அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு வெளியில உடம்பு மூலியமா நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு செயல் பண்றேன் அப்படின்னா, என் மனச நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணலாம், காதுல வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டோ, இல்ல என் நண்பர் கூட பேசிக்கிட்டே கூட அந்த வேலைய செஞ்சு முடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்த கூட்டுறேன், இல்ல ஒரு ஒரு சமையல் பண்றேன்னா, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே கூட அந்த சமையல ஏதோ ஒண்ணு பண்ண முடியும். ஆனா, மனசால ஒரு செயல செய்ய போறோம் அப்படின்னா, உனக்கு உடம்பும் அதே எண்ணத்தோட தான் இருக்கணும். மனசும் அதே எண்ணத்தோட தான் இருக்கணும். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு திருமுறைகள் பாராயணம் பண்றேன். இல்ல ஒரு விநாயகர் பாராயணம் பண்றேன் அப்படின்னா, நான் வேற எதையாவது நெனச்சுக்கிட்டு அத பாராயணம் பண்ண முடியாது. நான் விநாயகர் அகவல நெனச்சுக்கிட்டு தான் பாராயணம் பண்ண முடியும். அப்பதான் என்னோட அந்த மனசு, அந்த எண்ணம், அந்த வார்த்தைகள் ஒண்ணா வந்து ஒளி வடிவமாக வந்து வெளியில வர முடியும். நான் வேற ஏதாவது நெனச்சேன்னா, என்னால இங்க பாராயணம் பண்ண முடியாது. ஸ்டக் ஆயிரும். மறந்துரும். இல்ல தடைப்பட்டு போகும். அந்த எண்ணம் தான் எனக்கு வந்து நிக்கும். இல்லையா? அப்போ வேற எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த எண்ணமாகவும் இருக்கணும். என்னோட ஐம்புலன்கள அடக்கி செய்யணுங்கும்போது, நீ புறத்தால செய்றத விட ஒரு படி மனசால செய்றது ஒரு படி மேல். அங் அங் அங்க அதுதான் அங்க அதிகமாகுது. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அப்போ சரியை விட ஒரு படி கிரியை மேல். கிரியை விட ஒரு படி யோகம் மேல். யோகத்துல ஒரு படி மேல் ஞானம் மேல். அதாவது இதுக்கு இதெல்லாமே இது எதுக்கு ஒண்ணொண்ணு ஈடு இது கிடையாது. பட் ஆனா அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அதாவது கிரியைங்கிறது நத்திங் பட் சரியும் கிரியும் சேர்ந்தது கிரியை. யோகம்ங்கிறது சரியும் கிரியும் சேர்ந்து யோகமும் சேருது. ஓகேங்களா? ஒரு படி மேல்ன்னு சொல்றத விட இது 3 ஒண்ணு சேர்ந்தா தான் யோகம் வர முடியும். ஞானம்ங்கிறது சரியே, கிரியை, யோகம் 3 ஒண்ணா சேர்ந்தா தான் ஞானத்த அடைய முடியும். ஞானம்னு சொல்லிட்டாலே அதுல சரியும் இருக்கு, கிரியும் இருக்கு, யோகமும் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் என்னங்கிறது நம்ம சைவ சமய ஸ்பேஸ்ல பார்த்திருக்கோம். அப்போ இங்க வந்து இவர் என்ன பண்றாரு, யோகமா மனசுல நினைக்கும்போது அவருக்கு சரியே இருக்குது. ஐம்புலன்கள் அடைக்கிறாரு. கிரியையாவும் இருக்கிறாரு. மனசுக்குள்ள நினைச்சு இறைவனை துதிச்சு திருநாமத்த சொல்லி அந்த ஒவ்வொரு வேலையும் பண்ணி, அது யோகமாக அவர் ஐம்புலன்கள் அடக்கி செஞ்சு யோக நிஷ்டையில அவர் வந்து இறைவனுக்கு கோயில் எழுப்பியிருக்கிறாரு. அப்போ அப்படியே என்ன பண்றாரு, மன்னர் வந்து அப்படியே அவர் கால்ல விழுந்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாரு. பூசல என்ன பண்றாரு, அந்த சிவபெருமான உள்ளத்துல நிறுவிய கோயில அனுதினமும் பூசை செய்ய தொடங்கினார். அதாவது நினைச்சேன், கோயில கட்டிட்டேன், செஞ்சுட்டேன்னு அதோட போகல. அனுதினமும் அந்த ஒரு கோயிலுக்கு என்னென்ன பூசைகள் நடக்குமோ, அத தன் மனசுக்குள்ளேயே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட புகழ் வந்து அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே பரவ ஆரம்பிக்குது. அப்புறம் தான் எல்லாருமே பூசலார பத்தி உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆகா! எப்பேர்ப்பட்ட இதா பண்ணியிருக்கிறாரு. இறைவனோட கருணையும் அவங்க ஊர் மக்களுக்கெல்லாம் புரியுது. அப்பதான் பூசலார் வந்து நாயன்மாராக மக்களுக்கு சென்றடைகிறாரு. இப்போ இந்த இடத்துல சிவபெருமான் வந்து இந்த ஒரு நாடகத்தையும் நடத்தாம பூசலாரோட கனவுல மட்டும் தோன்றி
உனக்கு நான் காட்சி கொடுத்தேன், உன் அன்புக்கு மகிழ்ந்தேன் அப்படின்னா, பூசலாறு இறைவனை நினைச்சு இது பண்ணியிருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னொன்னு, பூசலார சோதிக்கிறதுலாம் கிடையாது. பூசலார் ஆல்ரெடி அவரு இறைவனால ஏத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா, அவரோட பக்திய வந்து இந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும். அப்படிங்கிறது தான் இறைவனோட நோக்கம். தன்னோட பக்தன் எவ்வளவு சிரத்தையா இருக்கிறான், ஒண்ணு. இன்னொன்னு, பக்திக்கு அன்பும், பாவனையும் இதான் முக்கியம் ஒழிய, பொருளோ, மத்த இதுவோ தேவையில்ல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எங்கேயாவது கோயிலுக்கு போகணும், காசிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல கேதார்நாத் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இமய என்ன சொல்றது, மானசரோவர் லேக்கு, ஆஹ் எல்லாருக்குமே கைலாஷ் யாத்திரை போகணும்னு ஆசை. ஆனா நம்மளோட அரசியல் சூழ்நிலைகளோ, இல்ல பொருளாதார சூழ்நிலைகளோ, இல்ல உடல் சூழ்நிலைகளோ போக முடியாட்டியும் கூட, நீ யூடியூப்ல கைலாஷ் மானசரோவர் போட்டா நிறைய வீடியோ வருது. ஆனா அதை நீ பக்தியோட பாரு, அன்போட பாரு. நான் போகணும்னு நினைச்சு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், இதே மானசரோவர்ல குளிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் நமக்கு இறைவனோட அருளும் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம அங்க போவோம். இல்லையா, நீ மனசு அன்பும் பக்தியோட இருந்து அதை பார்க்கும்போது நீ வந்ததுக்குரிய பலனை அவன் கொடுப்பான். ஆனா உள்ளன்போட போகணும். அதுதான் அதாவது என் உடம்பு தான் என் ஊர்ல இருக்குது, என் மனசு அங்க போயிடணும், மானசரோவர் போயிடணும். என் மனசு அந்த பரிக்கிரமா சுத்தும் போது நானும் சுத்தணும். அமர்நாத் யாத்திரை போற மாதிரி என் மனசும் போகணும். பர்வதமலை ஏறுற மாதிரி என் மனசு போகணும். வெள்ளையங்கிரி மலை ஏறுற மாதிரி என் மனசு போகணும். அது உண்மையிலே அந்த ஒவ்வொரு மலையா ஏறி 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 போற மாதிரி நீ உன் மனசை அங்க கொண்டு போயிட்டேன்னா, அது நீ போயிட்டு வந்ததுக்குரிய அர்த்தம். அங்க போய் வெள்ளையங்கிரி ஆண்டவர் பார்க்கும்போது உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். அது நீ யூடியூப்ல பாக்குறியோ, வீடியோல பாக்குறியோ, இல்ல எதுல பாக்குறியோங்கிறது மட்டும் கிடையாது. அவனை பார்க்கணுங்கிற அன்பு இருக்கணும். அது ஆத்மார்த்தமாக இருக்கணும். அந்ததோட இருந்ததுன்னா நம்ம போயிட்டு வந்ததுக்குரிய பலன் கண்டிப்பாக உண்டு. நம்மளும் அதை பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா உனக்கு வாய்ப்பு இருந்தா நேர்ல போ. வாய்ப்பு வச்சுக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மனசு சரியில்லைன்னு இந்த காரணங்கள்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது இறைவனை அந்த சிரத்தையோட போகணும். நமக்கு கேதார்நாத் நம்ம வரலாறே பார்த்தோம். ஒருத்தர் வந்து அந்த பனி பிரதேச டயத்துல சிவபெருமான் கோயிலுக்கு போயிருவாரு. அங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேதார்நாத் வந்து தீபாவளிக்கு அப்புறம் அடைச்சிருவாங்க. அந்த ஒரு 6 மாசத்துக்கு இருக்காது. பனிக்காலங்கிறதுனால. அது பனிக்காலம் மட்டும் கிடையாது. அந்த காலகட்டங்கள்ல தேவர்கள் எல்லாமே இங்க பூலோகத்துல வந்து சிவபெருமான வழிபடுறதாகவும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள், சுவாமி, முனிவர் எல்லாம் இன்னும் அவங்க மட்டும் அலவுடு. அவங்க அங்கேயே தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குளிர், பனி எல்லாம் ஒண்ணும் சேராது. ஒண்ணுமே செய்யாது. ஏன் அது ஒண்ணும் செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு. இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒரு பூதங்கள்ல இல்ல ஏதாவது ஒரு இத நம்ம வந்து பழக்கிக்கணும். நம்ம வந்து அத நண்பராக ஏத்துக்கிட்டோம்னா, நமக்கு அந்த பஞ்சபூதங்களோட ஒரு இது வந்து நமக்கு ஒண்ணும் செய்யாது. நீங்க காசியில பாத்தீங்கன்னா, அந்த நெருப்புல போட்டு இது பண்ணுவாங்க. அந்த அகோரி சிவங்கள்லாம் அந்த நெருப்புலயே கையில எடுத்து எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நெருப்பு ஒண்ணும் செய்யாது. இன்னும் சொல்லப்போனா அவ்வளவு ஏன், நம்ம சாதாரண ஒரு நீங்க இந்த பரோட்டா கடை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரோட்டா சுடுற மாஸ்டர் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதே நெருப்புல தான் அவர் இருப்பாரு. அவருக்கு அந்த நெருப்பு ஒண்ணும் செய்யாது. நம்மளால ஒரு 2 நிமிஷம் அங்கனால நிக்க முடியாது. அவருக்கு எப்படின்னா, அந்த அந்த பஞ்சபூதங்கள அவர் பழக்கிடுறாரு. அவருக்கு இறைவன் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லைங்கிறதுலாம் 2வது பிரச்சனை. ஓகேவா? ஏதோ ஒரு இத நம்ம ஏத்துக்கிட்டு, ஏதோ நம்ம ஒரு பண்றோமோ, அத நம்ம இன்னும் இன்னும் பாத்தீங்கன்னா, வட இந்தியாலலாம் கையில சப்பாத்தியோ, ரொட்டியோ அப்படியே நெருப்புல போட்டு எடுப்பாங்க. நெறைய பேர் பாத்துக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் அந்த கை சூடு பழகி, பழகி, பழகி அந்த சூடு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இது என்னன்னா, அந்த பஞ்சபூதங்கள அவங்க பழக்கிடுறாங்க. அது அதே மாதிரி நிலமா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், நெறைய நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் கண்ட்ரீஸ்லலாம் அந்த ஐஸ் இதுலயே போயிட்டு அவங்க அதுல இருக்க முடியும். நம்மளால ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியாது. ஏன் அதுன்னா, அந்த குளிருக்கும், அந்த இதுக்கும் அவங்க அந்த இது அந்த உடம்பு பழகிரும். பழகிட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இட் வில் டேக் டைம், அவ்வளவுதான். சோ இது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கேதார்நாத்ல அந்த 6 மாத காலங்கள்ல அந்த ரிஷிகள் எல்லாமே அவங்களுக்கு குளிர் ஒண்ணும் தெரியாது. அந்த தேவர்கள் வழிபடுற டைம்ல அவங்களும் அங்க இருந்து சுவாமியை தரிசிக்க நினைப்பாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து சுவாமியை தரிசிக்கணும்னு நடந்து பாத யாத்திராவே கேதார்நாத் வரைக்கும் போயிட்டாரு. ஆனா அவருக்கு தெரியாது இந்த 6 மாசத்துல கோயில் சாத்திருவாங்க, பார்க்க முடியாதுன்னு. இவர் போறாரு, அங்க கோயில் சாத்திருக்குது. அங்க இருக்கிற ஒரு சாமியார் சொல்றாரு, என்னப்பா நீ இப்ப வந்திருக்கிறியே, திரும்ப என்ன பண்ணு, நீ 6 மாசம் கழிச்சு இந்த வெயில் காலம் ஏப்ரல் மேல வா, கோயில் திறப்பாங்க, அப்ப வேணா நீ சாமியை பார்க்கலான்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல சாமி, நான் இதுக்காக நடந்து என் ஊர்ல இருந்து நடந்தே வந்துட்டு நான் பார்க்கலான்ட்டு. இப்ப என்னால திரும்ப போக முடியாது. திரும்ப போனாலும் திரும்பவும் நான் வர்றதுக்கு இன்னும் கஷ்டம், என்னால நடந்து போக முடியாது. நான் என்ன பண்றது, இப்படி சிவபெருமான் என்ன சோதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு, சரி சரி இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கு, மறுநாள் காலையில நம்ம ஏதாவது பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சொல்லிட்டு இவரு ஒரே மன வருத்தத்திலயும், சிவபெருமான் நம்ம மேல என்னடா இது இப்படி பண்றமே, சரி
எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இறைவா நான் உன்னை பார்க்காம நான் போக முடியாது. அப்படியே குளிரே வந்தாலும் செஞ்சாலும் நான் இங்கேயே கூட இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த கம்பளி வாங்கிட்டு அந்த சாமி அந்த அந்த கூட அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்ததை கொடுத்துட்டு அவர் சாமியார் என்ன சொல்றாரு, நானும் 2 3 நாள் கிளம்பிடுவேன், இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சாப்பாடு கூட இருக்காதுப்பா, என்ன பண்ண போறேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மேலே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. படுத்துறாரு. படுத்துட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா பரிவாரங்களோட அந்த கோயில் பூசாரி வராரு. கோயில் பூசாரி பரிவாரங்களோட வராரு. வந்துட்டு என்ன 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 சுவாமி என்ன என்னவோ கோயில் தொறக்க போறோம்ப்பா அப்படின்னோம். அவன் அப்படிங்களா சாமி சிவபெருமான் சொன்னாரா அப்படின்னோம். இல்லையே நான் எப்பவுமே வழக்கமா வர்றதானே ஏப்ரல் மே மாசம் வர்றதானே அப்படின்னோம். இது ஏப்ரல் மேவா நான் நவம்பர்ல வந்தேன் நீங்க கோயில் சாத்திட்டாங்க அப்படின்னும். இல்ல இது ஏப்ரல் மே நடக்குது பாருங்கிறாரு. அதாவது என்னன்னா இவர் படுத்து காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள இறைவன் வந்து அந்த காலச்சக்கரத்துல அந்த 6 மாசங்கிறதே அவருக்கு தெரியாத மாதிரி ஓட்டிட்டாரு. அப்போ திரும்பவும் இவங்க எல்லாம் ஏப்ரல் மேல கோயில் திறக்க வராங்க. இவருக்கு என்ன நினைக்கிறாரு, நான் நவம்பர் மாசம் தான் படுத்தேன், காலைல எந்திரிச்சு பார்த்தா ஏப்ரல் மாசம்ங்கிறது. இந்த காலச்சக்கரங்களை இறைவனால பண்ண முடியும். இறைவனால அந்த டைம் லைன் எல்லாம் பண்ண முடியும். அப்போ அந்த இவர் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஏப்ரல் மே மாதிரி இருக்குது. அந்த குளிரே அவருக்கு தெரியாத மாதிரியும் இவரே மயக்கத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில பார்க்கும்போது இவர் இருந்திருக்காரு. இது உண்மையில் நடந்த சம்பவம். ஆஹ் ஆஹ் அங்க இருக்கிறவங்க இந்த வரலாறு சொல்லுவாங்க. கேதார்நாத் வந்தவங்க இது நடந்ததாக சொல்லுவாங்க. எந்த காலகட்டம் என்னங்கிறதுலாம் தெரியாது. பட் ஆனா இது நடந்ததா சொல்லுவாங்க. அப்போ பக்தி அன்பு மட்டும் இருந்தா போதும். இறைவன் நமக்கு அதுக்குரியது எல்லாமே வழிவகைகளை செஞ்சு கொடுப்பான். அதுதான் நம்ம இந்த பூசலார் நாயனார் வரலாறுல பார்த்தோம். அதுவும் நம்ம இது மாதிரி சிவனோட அந்த வரலாறு நம்ம நிறைய கதைகளையும் பார்க்கலாம். நிறைய புராணங்களையும் நடந்ததையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன். பூசலா நாயரோட குரு பூஜை வந்து ஐப்பசி மாசம் அனுச நட்சத்திரத்துல கொண்டாடப்படுகிறது. ஆஹ் மறை நாவன் நின்ற ஊர் பூசலார்க்கும் அடியேன்னு நமக்கு திருத்தொண்ட தொகையில சுந்தரர் பாடியிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா மறைனா மறைனா வேதங்கள்ல, நாவன்னா இறைவன் நின்ற ஊர். அவர் நின்ற ஊர் தான் முன்னாடி எப்பவுமே திருங்கிறது இறைவனை குறிக்கக்கூடியது. அதனாலதான் திருச்சிராப்பள்ளி இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லையா, திரு அப்படிங்கிறது இறைவன். சோ நின்ற ஊர், இறைவன் நின்ற ஊர் யாரோட மனசுல, பூசலாரோட மனசுல நின்ற ஊர். அத மதிப்புக்குரியத சுவாமிங்கிறதுனால திரு நின்ற ஊர்னு ஆரம்பிச்சு. அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே திரு நின்ற ஊர். இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா, இது அதுல வரலாறு தெரியுமா தெரியாது. ஆனா இதுதான் அதோட நின்ற ஊர். பூசலாரோட மனதுல சுவாமி வந்து நின்றதுனால அது நின்ற ஊர். அது யாருன்னா மறைநாம நின்ற ஊருக்கும் பூசலாருக்கும் அடியேன்னு சொல்லப்பட்டது. சோ வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிவராஜன்ஜி. அடியார் அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சி.